இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு நினைக்க போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பிள்ளைகள் படித்து அநேக இடங்களில் போயிருக்கிறதுனா இவங்க போட்ட விதை தான் நாங்கெல்லாம் வந்து இங்க நிற்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலையும் அன்னைக்கு நாங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக ஒரு 4 பிள்ளைகளாக கூட நான் இந்த ஆர்ஃபனேஜில் வந்து சேர்ந்திருக்கிறோம். உணவு உடை இல்லாம எவ்வளவோ கஷ்டம். ஆனா ஒரு நாள் அவர் கூட நான் வந்து பேசும் பொழுது, போன வருடத்தில் நாங்கள் வந்து பேசும் பொழுது அவர் சொன்னாரு, இந்த தரிசனம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு அநாத பிள்ளைங்க வந்து ஐயா கிட்ட, நிக்கல்சன் ஐயா கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கும் பொழுது அவர் போயிட்டு நைட்டெல்லாம் தூங்கலையாம், இந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை போலதான் அப்படி உருவானது தான் இந்த மோரி ஆர்ஃபனேஜ். எவ்வளவோ அநாத பிள்ளைகளை அவங்க நடத்திருக்கிறாங்க. நம்ம முதலாவதாக நிக்கல்சன் ஐயாக்காகவும் நம்ம ஆல்வின் ஐயாக்காகவும் முதலாக மனோ ஐயா கூட நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அநேக பிள்ளைகள் கூட இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஏழைகளை என்ன பண்றார் ஆண்டவரே, நேசிக்கிறவரா இருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் ஒரே ஒரு பாடலை பார்த்து ஒரே எனக்கு பிடித்த பாடல். ஏன்னா ஐயா மாரி சொன்னது போலதான், அவரை மாரி ஆல்ரவுண்டரு யாருமே இல்லை. வர்ஷிப் நடத்துறதா இருக்கட்டும், இசை கருவிகளை வாசிக்கிறதா இருக்கட்டும், அவர் சொல்லுகிற வசனமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்போ எப்போ 4 வயசு பையன் முன்னாடி போவோம். காலையில எங்களை எழுப்பி எத்தனை மணிக்கு, 7 மணிக்கெல்லாம் அங்க இருக்கிற சீனியருங்கெல்லாம், ஜோசப் அண்ணா இருக்கட்டும், சாமுவேல் அண்ணா இருக்கட்டும், அநேகர்கள் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் போயிட்டு காலையில 7 மணிக்கு போனோம்னா திருப்பியும் 7 மணி தான் ஆகும். எல்லாமே அட்டன் பண்ணுவோம் இல்லைங்களா? இங்க 2 சர்வீஸ், இங்கிலீஷே தெரியலன்னா கூட எங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற ஒரு தகப்பனாக இருந்து பாடல்களை பாடுவாங்கன்னா கூட என்ன பண்ணுவோம், வாயாசிச்சு இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பாடுவோம். ஆனா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், ஏழைகளின் பெலனே எளியவரின் திறனே. ஒரே ஒரு அடி தான் பாடிடுறேன். ஏழைகளின் பெலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பெலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலிலே குளிர் நிழலே, கடும் வெயிலிலே குளிர் நிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே, அதிசயம் செய்தே ஆண்டவரே, அதிசயம் செய்தே ஆண்டவரே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலிலே குளிர் நிழலே, கடும் வெயிலிலே குளிர் நிழலே. ஆமா பிரியமானவர்களே, இந்த ஏழையான பிள்ளைகளை அவர்கள் அநேகர்களாக நடத்தி எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை நிறுத்தி வைக்கிறதுனா இந்த அப்பாவோட பெரிய கிருபையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொன்னது போலதான் நீதிமொழிகளை நம்ம பார்க்கும் பொழுது, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அநேக அநாத பிள்ளைகளை இன்னைக்கு வழி நடத்தினதுனால்தான் ஆண்டவரை இன்னும் அநேகமாக உயர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த 70 வயதிலும் எங்கள் அனைவரையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் குளிரிலையும் பனிலையும் எங்கள் அனைவரையும் நன்றாக பாதுகாத்து ஒரு நல்ல தகப்பனை தேவன் கொடுத்ததற்காக நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அனைவரும் அவருக்காக கடமைப்பட்டிருக்கோம். இந்த தருணத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இப்பொழுது நிறைவுக்காக நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஐயாவுக்காக நம்ம கேக்